பங்கு வர்த்தகத்தின் துவக்கத்தில் தேசிய குறியீட்டு எண் நிப்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. பங்கு வர்த்தகம் துவங்கியது முதல் மும்பை பங்குச் சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 83 புள்ளிகள் உயர்ந்து 25,924.25 புள்ளியாக இருந்தது. தேசிய பங்குச் சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 26.6 புள்ளிகள் உயர்ந்து 7,751 புள்ளிகளாக புதிய உச்சத்தை தொட்டது. பங்கு வர்த்தகத்தில் தொடர்ந்து 5வது நாளாக ஏற்ற நிலை காணப்படுவதால் முதலீட்டாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். மத்திய பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் நிலவுவதால் பல துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகள் அதிக விலைக்கு கைமாறின. இந்நிலையில் கணினியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மும்பை பங்குச் சந்தையில் வணிகம் நிறுத்தப்பட்டது. நெட்வொர்க் பிரச்சனை சரி செய்த பின்னர் மீண்டும் வணிகம் தொடங்கியது. கடந்த 2 தினங்களாக தங்கத்தின் விலை குறைந்து வருவது தங்க நகை வாங்கும் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. காலை வர்த்தகம் தொடங்கியவுடன் தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. இதனால் 1 கிராம் 2,651 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கத்தின் விலை 21,208 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சில்லறை விலையில் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 45 ரூபாய் 80 பைசாவிற்கும், கட்டி வெள்ளி 45,340 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பங்கு சந்தையில் ஏற்படும் ஏற்றம் இறக்கம் காரணமாக தங்கத்தின் விலை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் களஞ்சியத்துடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக தமிழ் சினிமாவில் நடிக்காமல் இருந்த நடிகை அஞ்சலி தற்போது ஜெயம் ரவி நடிக்கும் படத்தில் அவர் கதாநாயகியாக நடிக்க உள்ளார். இயக்குனர் களஞ்சியம் மற்றும் தனது சித்தியுடன் ஏற்பட்ட மோதலால் தமிழ் திரையுலகில் இருந்து நீண்ட நாட்களாக விலகி இருந்த நடிகை அஞ்சலி தெலுங்கு திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வந்தார். இந்நிலையில் ஜெயம் ரவி நடிக்கும் படத்தில் அவர் கதாநாயகியாக நடிக்க உள்ளார். ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அஞ்சலி கூறியுள்ளார். சுராஜ் சார் டைரக்ஷன்ல ஜெயம் ரவி பேர படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 இயர் கேப்க்கு அப்புறம் தமிழ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த படம் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது. ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் இது. பட் இருந்தாலும் என்னோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் காமெடி கலந்த ஒரு ஹீரோயினா பண்ண போறேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீஎன்ட்ரி இந்த படம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இயக்குனர் களஞ்சியத்துடன் ஏற்பட்ட பிரச்சனை குறித்த கேள்விக்கு அஞ்சலி பதிலளிக்க மறுத்துவிட்டார். தமக்கு திருமணம் ஆகிவிட்டதாக வந்த செய்திகள் அனைத்தும் தவறானது என்றும் அவர் மறுத்துவிட்டார். இருப்பினும் நடிகர் சங்கத்தில் இயக்குனர் களஞ்சியம் புகார் அளித்துள்ளதால் நடிகை அஞ்சலி படத்தில் நடிப்பது மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சினிமா துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். சேலத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விஓக்கள் மற்றும் கிராம உதவியாளர்களை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளை முதல் விஓக்கள் காலைவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஓக்கள் மற்றும் கிராம உதவியாளரை உடனடியாக பணியில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் விஓக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வருகை புரிந்திருந்த விஓக்கள் சேலம் கோட்டை மைதானத்தில் முற்றுகையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் உரிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்ததால் முற்றுகை போராட்டம் நிறுத்தப்பட்டது. ஆனால் எந்த அறிவிப்பும் வராததால் ஆத்திரமடைந்த விஓக்கள் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். அங்கே மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், சேலம் கோட்டாட்சியர், கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர், நம்முடைய உதவி ஆணையர் எல்லாரும் அமர்ந்து பேசி மாவட்ட ஆட்சியரிடம் பேசி மேலே இருந்து வருவாய் நிர்வாக இணை ஆணையர் அங்கிருந்து எங்கள் மாவட்ட ஆட்சியரையும் அழைத்து பேசி இந்த உத்தரவு இன்னைக்கு வழங்கப்பட்டு விட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கேம்ப்ல இருக்காங்க. முகாமில் வந்தவுடனே 3 மணிக்கு உத்தரவுகள் தந்து விடுவோம்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தற்காலிகமா அந்த நிறுத்தி வச்சிருக்கோம். ஒரு 3 மணிக்கு தெரிகின்ற முடிவை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு. தொடர்ந்து தவறு செய்யும் சேலம் மாவட்ட ஆட்சியர் மகர பூஷணத்தை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து விஓக்களும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அருப்புக்கோட்டை அருகே கோவில் திருவிழாவின் போது இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக
அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. அருப்புக்கோட்டை அருகே உள்ள அகரத்துப்பட்டி என்ற திருமலைபுரம் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு வருகை தந்த இரு தரப்பினர் பேருந்தில் இருந்து இறங்கும் போது மோதிக்கொண்டனர். இதனால் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினர் வசிக்கும் இடங்களுக்கு கும்பலாக சென்று அவர்களது வீடுகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதில் பலரும் படுகாயம் அடைந்து அருப்புக்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாழ்த்தப்பட்டவங்க நாங்க கோயில் கட்டி கும்பாசம் வச்சிருந்தோம். இந்த கும்பாசத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மறவர் சமுதாயம் நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு வேற சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு கும்பாசம் முடிச்சுட்டு ஊருக்குள்ள வர்றோம். அப்ப கம்பார் வாக்கிலோட ஒரு 10-50 பேர் ஓடி வந்தாங்க. வந்த உடனே இந்த லைனை பூரா ஃபர்ஸ்ட் லைனை பூராத்தையும் ஓடு ரப்ப வீட்டுல இருந்த பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இதுக்கு அரசு எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். இந்த மோதலால் அப்பகுதியில் மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் குத்தாலத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்வதை ரத்து செய்த ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்துள்ளது குத்தாலம். தாலுகா தலைநகரான இந்த ஊரில் மைசூர் எக்ஸ்பிரஸ், தஞ்சையில் இருந்து சென்னை செல்லும் உழவன் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் நின்று செல்கின்றன. இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில் நிறுத்தத்தை ரத்து செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை ரத்து செய்து வழக்கம் போல் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் குத்தாலத்தில் நின்று செல்ல வலியுறுத்தி அப்பகுதி வியாபாரிகள் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உழவன் எக்ஸ்பிரஸ், மைசூர் எக்ஸ்பிரஸ் ரெண்டு இந்த குற்றாலத்தில் நின்று சென்று இருக்கிறது. அது மேலே கோட்டாளர் இப்போது தருவதாக நிற்காது என்று எங்களுக்கு செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் அனைத்து பொதுமக்களையும் திரட்டி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ரயில்வே நிர்வாகம் இவ்வளவு வாய்ப்பு மக்களுக்கு இல்ல வாய்ப்பு தருகிறதுனால நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டமாக வர்த்தகம் அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் நாங்கள் ஒன்று திரண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம். குத்தாலம் அருகே திருமண தடை நீக்கும் உலக பிரசித்தி பெற்ற திருமணஞ்சேரி ஆலயம் உள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த ஆலயத்திற்கு ரயில் போக்குவரத்து மிகவும் முக்கியமானது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன்.